வணக்கம் இல்லை மத்தியானம் வணக்கம். இன்னைக்கு மத்தியானம் சமையல் பண்ணுறதை காமிக்கிறப்பா. வாங்கப்பா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன வாங்கிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. வச்சுக்கோங்க, களி செஞ்சு சாப்பிட்டாச்சு. இது பாருங்க மத்தியானத்துக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பாருங்கள். இது போட்டி பார்த்துக்கோங்க. போட்டி இன்னைக்கு அதை கழுவணும். இது கழுவணும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் மண்ணீரல். இவங்க சாட மாட்டாங்க, அவங்களுக்கு மண்ணீரல், எங்களுக்கு போட்டி. இப்போ செய்யணும். குடல் செஞ்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கும்போது காமிச்சு வைப்பாங்க. பெரிய பாடு. இதை க்ளீன் பண்ணணும். எப்படி 1/2 மணி நேரம் ஆயிடும். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். போய் மேலே போய் க்ளீன் பண்ணிட்டு வருவோம். கீழே வர வசதி படிக்கட்டு நம்மளே வருவோம். யாருங்க? எடுங்க எடுங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. வெளியே வந்துட்டீங்களா? வெளியே வாங்க. முன்னாடிலாம் இந்த சிலிப்பி எல்லாம் போடுவானுங்க, இப்போ அதெல்லாம் போடவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு நான் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசுல எனக்கு இது என்னன்னே தெரியாது. இதை கழுவுறதுக்கே தெரியாது. அப்பா ஒரு தடவை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஐயோ ஏம்மா நமக்கு இது என்னன்னே தெரியாதுன்ட்டு தெருவா அலைஞ்சி அப்புறம் ஒருத்தவங்க சொந்தக்கார ஒருத்தவங்க வந்தாரு. அவங்க வந்து அப்ப கிளீன் பண்ணும்போது அப்ப பாத்துக்கிட்டேன். இது ஆமா, இது ஒரு குடல். சிறு குடல் பெரிய குடல்ன்றாங்கல்ல, அத மாதிரி இது ஒரு குடல். இப்போ கிளீன் பண்ணி இது என்னடி தங்கம்? ஆட்டு குடல். ஆமா, வெட்டிட்டு அத சுரண்டி கழுவணும்பா. அப்பதான் சொர சொரன்னு இருக்குல்ல, பார்க்க எப்படியா இருக்கும், ஆனா சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் நல்லா சுரண்டி எடுக்கணும். ஒருத்தரை சுடுதண்ணியை போட்டு கழுவுறாது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சும்மா பச்சை தண்ணியிலேயே நல்லா போட்டு கழுவி. உனக்கு எல்லாம் தான் எல்லாம் எடுக்கும் போ. இது காமிக்குமா? இது பாருங்க, இதுக்குள்ள ஒரு குடல். அப்பா, எரப்பை எரப்பை. இதுக்குள்ள ஒரு இது மாதிரி இருக்கும். சாணி. ஆனா இப்பனாலும் ஓரளவுக்கு கிளீன் பண்ணி கொடுக்காங்களே, அப்பமெல்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க. ஐயோ, சாணி இங்கேயுமா அப்படியே வச்சு கொடுத்துருவாங்க. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு ஓடுறதா இருக்கும். இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு கிளீன் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. அவ்வளோக்கால நல்லது. ஆமா. நீ சாப்பிடு, இன்னைக்கு அயம செய்யறத சாப்பிடணும். சரி தங்கம். பிச்சி தான், பிச்சி வெட்டி கிளீன் பண்ணணும். ஐயம்மா எல்லாம் கிளீன் பண்ணி சாணியோடைய உனக்கு கொடுப்பேன். ஏண்டி பாப்பா,
நல்லா அலசி கிளீன் பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாம் அயமிக்கு தெரியவே தெரியாது, எந்த வேலையும் செய்ய தெரியாது. அயமைக்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய தெரியாது. எங்க வீட்டுல கறி தான் வாங்குவோம், கறி குழம்பு தான் வைப்பாங்க. அதனால இதெல்லாம் ஆமா பெரிய அயமை எல்லாம் செய்வாங்க. பெரிய அயமைட்ட இருந்துதான் எல்லாமே கத்துக்கிட்டேன். அப்புறமேல இதெல்லாம் கழுவுறதுக்கு இங்க வந்து கத்துக்கிட்டேன். அயமைக்கெல்லாம் ஒரு வேலையும் செய்ய தெரியாது. அயம்மா வேலைக்கு போவேன், வீட்டுல கம்பெனில போய் தீப்தி ஹவுஸ்ல வேலை செய்வோம் பாப்பா. நான் அயம்மா தீப்தி ஹவுஸ்ல வேலை செஞ்சுட்டு வருவேன். போட்டா உனக்கு இதுவாயிருந்தா இவ்வளவுதான், இதோட போட்டா பிஞ்சா இதுவாயிரும், தண்ணியில வேகவும். கிளீன் பண்ணிட்டு போயிட்டு அரிசியை ஊற வைக்கணும். வெட்ட போறோம் வெட்டுங்கடா அப்பா. குடல் ஃபால்ட்டு, குடல் கிளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் செய்யறதுக்கு. அது நம்ம உட்காந்து நம்மளால கால் வெட்டி முடிய மாட்டேங்குது. அதனால ரொம்ப நாள் அது வாங்கியே, அதனால வச்சு இன்னைக்கு வாங்குவோம். சிலிப்பி குடல் எதை பார்த்துட்டு குடலை பார்த்துட்டா? சரிடி தங்கமே, என் தங்க பிள்ளை சொல்லுது பாருங்கடா எல்லாமே. இதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க தங்க பிள்ளை சொல்லும், எங்க தங்க பிள்ளைய சமையல் பண்ணும். வாங்குறது பெருசு இல்லை, கிளீன் பண்றதுதான் பெருசா இருக்கு. எதா உட்காந்துட்டு நம்மளால எந்திக்க முடிய மாட்டேங்குது வச்சுக்கோங்க. குளிக்க கூட இல்லை, கிளீன் பண்ணிட்டு கிளீன் என்னது எடுக்கிறீங்க? என்னடா செல்லம் எடுக்கிறீங்க? சரி, அப்ப தூக்கி வெளியே ஓட்டுருவோம். இல்லாம எப்படி செய்ய போறாங்கன்றதுதான் அம்மா இப்ப காட்ட போறாங்க. அதான் பாப்பா எடுத்துட்டு இருக்காரு. 10-15 தடவை கழுவணும்ப்பா. தடவை கழுவிட்டேன். 10-15 தடவை கழுவுனாதான் நல்லா இதுவா இருக்கு. ஒரு பொருள் சாப்பிட்றதுக்கு இதுவா இருக்குது, ஆனா அது எவ்வளவு வேலை இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப போய் நல்லா இன்னொரு தடவை மஞ்சத்தூள் போட்டு இன்னொரு தடவை கழுவிட்டு அவ்வளவுதான்.
மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒருத்தர் சுடுதண்ணியில் ஓட்டு அப்படியே போட்டால் அது கொதிச்ச மாதிரி இருக்கும் போல நல்லா இதுவாக க்ளீன் பண்ணது க்ளீனாக இருக்கும். அப்படி எனக்கு பிடிக்கல. அது பூரான்னா குக்கரில் அள்ளி வச்சு நல்லா 2 ஊசி ஒரு 5 சவுண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றும்போது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு வேக வைக்கலாம். இந்த சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய்லாம் அரைச்சி விட்டு போய் காஞ்சிக்கோங்க. சாம்பார் வெங்காயத்தை சின்ன வெங்காயமா இருக்கா உரிக்கிறதுக்கு இதுவா இருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க. தெரியல சந்தியா. பாருங்க வெந்துருச்சு. இது பாருங்க. அப்புறம் பாருங்க இதுக்கு அரைச்சி ஊத்துறதுக்கு இது பாருங்க கொஞ்சோண்டி மிளகு கொஞ்சோண்டி சீரகம் தேங்காய் இவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க இங்க இருந்து இஞ்சி பூண்டு இது வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயம் இதுலதான் அரைச்சி ஊற்றி விட போறோம். தேங்காய் அரைச்சி கூட பாருங்க எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி தண்ணி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு சுத்திக்கிடுவோம். சுத்திட்டு அது கூட பாருங்க இந்த வெங்காயத்தெல்லாம் வச்சு மிளகாத்தூள் இங்க பாருங்க
2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போடணும். அப்போ தான் காரம் இருந்தது நல்லா. இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கணும். கொதிக்கட்டும்பா. தேங்காய் அரைச்சி பார்த்துக்கோங்க. ஊற்றுவோம். ஊற்றி வச்சு உப்பு எல்லாம் போட்டு பாருங்க. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுவோம். உப்பு பாருங்க கொஞ்சம் போட்டிருக்கேன். தேவையா வேணுன்னா அப்புறம் கொதிச்ச விட்டு கொஞ்சம் வேணா போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போடவா அப்படின்னு பாருங்க. கொதிக்கட்டும். காரம் தேவையா என்னன்னு பார்ப்போம். தேவையில்லை. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு அப்புறமே இது பண்ணுறேன். இப்போ திறக்கலாமாப்பா? திறந்து எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம்ப்பா. கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் நல்லா குக்கரில் இதெல்லாம் இருக்குது, மசாலாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கழுவி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நல்லா வத்திருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இது பண்ணுவோம். அடுப்பு வேறு நின்று வச்சுருக்கு. நின்று அடுப்பில் நான் அடுத்து தூக்கி வச்சுக்கிட்டு கொதிக்குதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் வேலைன்னா ஒரு இதாக இருக்க மாட்டேங்குது. கேமரா வேறு. இந்த கேமராவை பார்த்துக்கிட்டே நான் உட்காந்துருக்கேன். வெந்துருச்சாப்பா? வெந்துருச்சா? நல்லா வெந்துருச்சு. ஆனால் பூ மாதிரி வெந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் வத்தட்டுன்ட்டு வச்சுருக்குறப்பா. கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கடாய் வச்சாச்சு. தாளித்து ஊற்றுவோம். எண்ணெய் வேறு இல்லை. எண்ணெய் வேறு எடுக்கணும். குடல் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்போம்ப்பா. அதுக்குள்ளே வெளியே யாரை கூப்பிட்டாக போயிட்டு இப்போ வந்திருக்கேன். இப்போ வந்து தாளித்து விட போகிறேன். அது ஓட்டை சின்னதாக போட்டேன் பாருங்கள். எண்ணெய் சட்டுன்னே உழுக மாட்டேங்குது. அதனால் பெரிய ஓட்டையை கொஞ்சம் போட்டு ஊற்றுவோம். ஊற்றுங்கடா சாமி, எண்ணெய் ஊற்றுங்கடா சாமி. ஒன்று தேடுறதுக்கே போதும்னு ஆகி போகுதுப்பா. ரெண்டு சோம்பு போட்டு தாளித்து ஊற்றுவோம்.
அப்பா பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. தாளிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு நான் வைக்கிற குடல் குழம்பு எப்படி இருக்குது, நீங்களும் ஒரு தடவை வச்சிங்கன்னா நீங்களும் சொல்லுங்கப்பா எப்படி வைப்பீங்க என்னங்கிறது. நீங்கள் வைக்கிற பக்குவம் நல்லா இருந்ததுன்னு அதை பார்த்து கூட நான் வச்சுக்கோங்கள. நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பழகுறேன்ப்பா அந்த குழம்பெல்லாம். ஆனால் மட்டன் வைப்போம், சிக்கன் வைப்போம், மீன் வைப்போம், அது மாதிரியே வச்சு பழகிட்டோமா. இப்போ தான் அந்த குடல் குழம்பு இதுகளெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குதுங்க, அதனால் வைக்கிறேன்ப்பா. முன்னாடி பண்ணுவீங்க ரொம்ப நாள் ஆச்சுல குடல் குழம்பு வச்சு, அதனால் சொல்கிறேன். இப்போ எண்ணெய் வேறு இல்லை, எண்ணெயை ஊற்றி ஈரலை வதக்கணும். மண்ணீரில் வாங்கி வச்சுருக்கு. இங்கிட்ட அங்கிட்ட அலையிறதுக்கே எனக்கு நேரம் தெரியா போதும். ஒன்று எடுத்து பார்த்து சோறை வேறு இது வரை பொங்கல் மாதிரி பொங்கிக்கிட்டு வருதுப்பா. சோறை நிப்பாட்டிட்டு சோறை வேறு வடிக்கணும். சுலோ பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் சட்டி வேறு தூக்கி எடுத்து வெடிச்சிட போகுது. கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவேன். கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தான்ப்பா நான் ரொம்ப சேர்ப்பேன். இந்த பாமாயில் ரீபண்ட் ஆயிலெலாம் சேர்க்க மாட்டேன். இது போட்டுக்கோ. வெங்காயத்தை கொஞ்சம் போடுவோம். காஞ்ச மிளகாவே போடுறது விட்டுட்டேன் பாருங்கள். இது போய் எடுக்கணும். இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டுறாங்களா ஓடி போயிடுறதா இருக்குது பார்த்துக்கோங்க. ஓடிக்கிட்டு வேலை செய்கிறதா இருக்குது பார்த்துக்கோங்க. சோறை வேறு வடிக்கணும். சரி, இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு போய் சோறை வடித்து விடுவோம். வெந்துருச்சு, வடிப்போம். நீங்கள்லாம் கடன்னு வேலை செஞ்சுருவீங்க. எனக்கு செய்யவே முடிய மாட்டேங்க. நேரமே போன மாதிரி போயிடுதுப்பா. வடித்து வரும் சோறை வடித்து விட்டு வந்து இதை வதக்கும். யாரும் போயிடாதீங்க, அம்மா வந்துட்டுக்குறோம். அதோ வந்துட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்துக்கோங்க. அங்கிட்டு ஒருத்தர் கூப்பிட்டாங்க, என்னென்னு கேட்குறதுக்கு போயிட்டேன் பார்த்துக்கோங்க. சட்டியில் வச்சுட்டு இப்படி தான் ஓடுவோம் பார்த்துக்கோங்க. இந்த தக்காளியை போட்டு வதக்கும். வதக்கிட்டு உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் மண்ணீரில் ஈஸியாக கிடைக்குமாப்பா? அங்கே கிடைக்கவே மாட்டேங்க பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காணி இருக்குது, அது பார்த்துக்கோங்க 300 400 அங்கே. முன்னாடிலாம் எங்கள் ஊரில் எல்லாம் இதை செவரில் வச்சாங்கன்னா அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. செவரு டீம்பாங்க. யாருமே சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் கெடா வெட்டினா கூட இந்த ஈரலை தூக்கி அப்படி போடுவாங்க பார்த்துக்கோங்க. நாய்க்கு போடுவாங்க. பெரியப்பா வீட்டில் எல்லாம் கெடா வெட்டினாங்கன்னா தூக்கி நாய்க்கு போடுவாங்க. இப்போ பார்த்தா அது ஒரு இதாக இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால் ரத்தம் இதுவாக இருக்குதுன்ட்டு இப்போ வாங்கி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்போமெல்லாம் அந்த அருமை தெரியாமல் விட்டாச்சு. மிளகா உடலை வற்றுக்கோங்க. ஒருத்த மிளகா போட்டு அது கூட தாளித்து விடுவோம். நான் ரொம்ப மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன்ப்பா, மிளகுத்தூள் தான் போடுவேன். அதனால் கொஞ்சம் வதக்கி விடுவோம். வதக்கி விட்டுட்டு அதை வேக வச்சு இறக்கி வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இந்த மண்ணீர்லாம் விலை கம்மியாக கிடைக்குமாப்பா, ஜாஸ்தியாக கிடைக்குமா எப்படிங்கிறத சொல்லுங்கப்பா. எங்கள் வீட்டு பக்கத்தில் இவ்வளோ வண்டி மண்ணீரில் இன்றைக்கி இதுவே 300 ரூபாவாம்ப்பா கொஞ்சம். அது ஆனால் உடம்புக்கு நல்லது. அதைப்பா காசை பார்த்தோம்னா உடம்பு இதுவாகாதுல. அதனால் காசை பார்க்குறது கிடையாது. வாங்கி சாப்பிட்டுக்கிறது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும், இருக்கட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிடும், போட்டு வதக்கும். போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ வதக்குறது தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க, டக்குன்னு தூக்கி போடுறாங்க. நம்ம ஒன்று தேடுறதுக்கே எனக்கு சரியாக போகுது பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் போடுறேன்.
மிளகாத்தூள் கொஞ்சோன்னே போட்டு அப்புறம் பூரா மிளகு சீரகம் நுணுக்கி வச்சு அதுதான் போடுவோம்ப்பா. கொஞ்சம் அப்படியே விரட்டிக்கிடுவோம். விரட்டிக்கிட்டு இந்த வேக வச்ச தண்ணியை தூக்கி ஊற்றணும். ஊற்றி கொஞ்சம் பரட்டின விட்டு வேக வச்சுருக்கு வச்சுருங்க பார்த்தீங்களா அந்த தண்ணி. அது எப்படி இருக்கு பாருங்க, ரத்தமாக இருக்கு பாருங்க. உடம்புல ரத்தம் ஊறுறதுக்கு அதனால் ரத்த கலரில் இருக்குது. ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி அலசி ஊற்றி அது வேக வச்சுட்டு தான் போடணும். ஒருத்தர் அப்படியே தூக்கி போட்டு நறுக்கி வச்சு அப்படியே வேக வைக்கிறாங்க. அது எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. நான் இப்படி தான்ப்பா செய்கிறேன். நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கப்பா ஒரு தடவை. நான் அதை பார்த்து கற்றுக்குறேன். கொஞ்சம் அலசி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையானுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். கொஞ்சம் சுண்டட்டும். அந்த வீடியோவை இப்படி எடுக்கவும் அதை பார்க்கவும் எனக்கு சரியாக போது பார்த்துங்க. இப்படி பார்க்கவும் அப்படி பார்க்கவும் ஒவ்வொருத்தர் எவ்வளோ பளிச்சுன்னு வைக்கிறாங்க. இங்கே மிளகுத்தூள் போடுவோம். மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் பரட்டி இந்த மிளகு வாசனையெல்லாம் போகட்டும். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கும். ஊற்றிட்டு கொஞ்சம் 2 விரட்டிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்பிளாக வச்சு மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம்ப்பா. கருவேப்பிலை எடுக்க, கொத்தமல்லி எடுக்க, அது ஒரு இடம் இருக்கும், இது ஒரு இடம் இருக்கும். எல்லாம் சமையல் செய்கிறாங்கன்னா பக்கத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வேலை செய்வாங்க. நான் அது ஒரு மூலையில் இருக்கும், இது ஒரு மூலையில் இருக்கும். இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு அலையும் பார்த்துக்கோங்க. வத்திருச்சு, வத்திருச்சுப்பா. கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு. அப்புறம் வேணுன்னா பார்த்துக்கலாம். முட்டை இருக்குது, முட்டையை வேக வைப்போம். பாப்பாவுக்கு 2 முட்டையை வேக வைப்போம். அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ணிடு. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மூடி வச்சோம். அவ்வளோதான், போதும். வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ சாப்பாடை வைப்போம். சாப்பாடை வச்சு சாப்பிடுவோம். குடல் குழம்பு எப்படி இருக்கு பாருங்கள். சாப்பாடு வச்சாச்சு, மண்ணீரில் வதக்கியாச்சு. ரசம் நேற்று வச்ச ரசம்ப்பா. நான் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். முட்டை அவிச்சு வச்சுருக்குப்பா. வாங்கப்பா, சாப்பிட வைக்கலாமா? சாப்பாடு வைக்கலாம் வாங்க. கொஞ்சமாக வச்சுக்கலாம் சாப்பாடு. அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணீரல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதான்ப்பா இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. குடல் குழம்பு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கப்பா. இதான்ப்பா சாப்பாடு நம்ம வீட்டில்.